அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியிலேருந்து 40 நிமிஷம் போனீங்கன்னா ஒரு ஊர் பூலாங்குறிச்சி அப்படின்னு. அந்த ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கல்யாண மண்டபம். அங்கே என்னென்னா, அங்கே டவுனில் வாழக்கூடிய அத்தனை பேரும் அவங்களோட கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், அந்த மண்டபத்தில் இலவசமாக அந்த மண்டபம் கொடுக்கப்படும். அந்த மண்டபத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் கொடைவள்ளல் அபிராமி ராமநாதன் அவர்கள். அதாவது படம் எடுக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் ஒரு கதையை எழுதி ஒரு அருமையான இயக்குனர் ஆர்கேன்னு கொடுத்து, சக்தி சரவணன் ஒரு அருமையான கேமராமேனை கொடுத்து, சத்யான்னு ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் கொடுத்து, அருமையான டெக்னீஷியன்ஸ்லாம் கொடுத்து, அருமையான ஆர்டிஸ்ட். இங்கே எல்லோரும் அருமையான ஆர்டிஸ்ட்டு. ஊர்வசி பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் ஊர்வசி தான். அதே மாதிரி அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு இளம் கதாநாயகன்னா நம்ம ஆரி தான். நல்ல சுத்தமான தமிழ், என்னை விட நல்லா தமிழ் பேசக்கூடியவர் அவர். அதே மாதிரி மாயா ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடித்தாங்க மாயா. தென்னவன் என் நண்பர், ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும், எல்லாரும் ஒருத்தர் பேரை சொல்ல முடியல, எல்லாரும் அருமையாக நடித்தாங்க. மொத்தத்தில் நான் இந்த படம் நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த இயக்குனர்கள், இங்கே இருக்கிற டீம் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக எங்களை பூலாங்குறிச்சி அழைச்சிட்டு போய் ஷூட்டிங்கில் தயாரித்தாங்க பாருங்கள் திரு ராமநாதன் அவர்கள், அவருக்கு நன்றி சொல்ல கடமைக்கும். இந்த படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பாவை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நீங்களே சொல்ல போகிறீங்க, ஒரு நல்ல படத்தில் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை ஆட்சி அவர்களும் ஐயா செட்டியார் அவர்களும் தயாரிச்சிருக்காங்கன்னு சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பண்ண படம். அதுக்கு முதல் காரணம் ராம்நாத் சார் ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சப்ஜெக்ட் நீங்கள் கேளுங்க, சாருடைய சப்ஜெக்ட் காமெடி படம் தான் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சாருடைய கதை தான் பண்ணுறோம், ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஓகே, பட் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையை நமக்கு ஒரு 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 சின்ன ஒரு பயமும் ஒரு மரியாதையும், நீங்கள் எப்படியும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் சென்னை வந்தேன். நம்ம சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது, மழை, அந்த பிரச்சனை எல்லாம் அந்த நேரத்தில் நிறைய உதவிகள் ராமநாத் சார் செஞ்சதாக வந்தவங்க நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் படம் கமிட் பண்ண நேரத்தில் டைரக்டர் ஆர்கே வந்தார், கதை சொன்னார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்னா, காமெடி படம் பண்ணுறோம், மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், எவ்வளோ பிக் பட்ஜெட்லேயும் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொடக்ஷன், டெக்னிக்கல் சைடில் என்னென்ன அட்வான்ஸ்டாக என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்துக்கும் ரெடியான ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம். அதுவே ப்ளசண்டான சந்தோஷமான ஒரு விஷயம். ரெண்டாவது, பிரபு சார் தான் எனக்கு பேரை ஆக்ட் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நாளாச்சு நான் பிரபு சார் கூட ஆக்ட் பண்ணி. இங்கே கேமராமேன் சக்தி சார் ஒன்று சொன்னார், அவர் நிறைய நல்ல நல்ல சாப்பாடு போடுவார். நான் 84லேருந்து அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். அதே மாதிரி எனக்கு மனசுக்கு சஞ்சலமான பல நேரங்கள்லையும் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவர் கூட ஆக்ட் பண்ணுறோம், ஒரு ஃபுல் படம் பேரை ஆக்ட் பண்ணுறோங்கிற ஒரு த்ரில் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் பண்ணி ஆகணும். அப்படியே தான் இருந்துச்சு இந்த படமும். ஒரு படம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சான்னு ஒரு வருத்தம். இன்னும் ஏதாவது இருக்கா, நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சீன்லாம், என்னமோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது, February 1 ஆரம்பிச்சிங்க என் சீன்ஸ் எல்லாம், இப்போ ஒரு சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சுக்கிற மாதிரியே இருந்துச்சு. பாடல்கள் எல்லாமே அருமை, பாட்டில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஒரு பாட்டுக்காக ஒரு சிச்சுவேஷன் அப்படின்லாம் இல்லை. அதை விட ஆர்கே மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை தேர்ந்தெடுத்திருக்கார் பாருங்க ராம்நாத் சார், அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா டிவியில் நிறைய ஒர்க் பண்ணவர் அவர். இவ்வளோ அருமையான ஒரு அவருடைய கதையை அவர் அவரை நம்பி ஆர்கே கிட்ட கொடுத்தது நமக்கு ஐயோ இவர் புதுசாக இருக்கிறாரு, இவர் ஹியூமர் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எப்படி பண்ணுவார்னு ஒவ்வொரு சீனும் நமக்கு சொல்லும் போதும், இன்னும் சொல்ல போனால் அவர் நம்ம படத்தில் எடுக்காத இன்னும் நல்லா சீன்ஸ் எல்லாம் இருக்குது, எடுத்ததே அருமையான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இன்னும் நிறைய ஹியூமர் சீன்ஸ் வச்சுருந்தார். லெங்க்த்து பார்த்தாது, ஐயோ அந்த சீன் வச்சுருக்கலாம், பிரபுஜி எல்லாம் ஐயோ அந்த சீன் வச்சுருந்தா இன்னும் பிரமாதமாக இருக்கும், அப்படி சொல்லி சில சீன்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நம்ம படம் ரிலீஸிங் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் முதல்ல வச்சுருந்தது. இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு டப்பிங் பண்ணும்போது கூட குரலில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு.
மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 நாளில் நான் வந்து ஊர்லேருந்து வந்துடுவேங்க, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் எல்லாம் நல்லா பிரமாதமாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா வரணும், நல்லா வரணும். தேங்க்யூ வெரி மச். உன்னோடு யாரும் சண்டை போட்டு கொள்ள மாட்டோம். உன்னோடு பழன்ற மாதிரி எல்லாரும் அவரோட பழமாக தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மகத்துவம் நிறைந்த மாமனிதர் அபிராமி சார். இந்த படத்தினுடைய பூஜைக்கு வரும்பொழுதும் இந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டு வரும்போதும் ஆத்மார்த்தமாக மகிழ்வும் நெகிழ்வும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நாளை நான் கருதுகின்றேன். குறிப்பாக டூப்பா டூ தம்பி மதன் கார்த்திக்கு மிகப்பெரிய ரத்தன கம்பளமிட்டு இந்த திரையுலகம் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நாள். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்வில் பதிய வைக்கின்றேன். இதில் பங்கு கொண்ட அழைப்பதழை பார்த்தால் எங்களை போன்ற விஐபிகளுக்கெல்லாம் பேரே இல்லை. ஆனால் இந்த பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு அவர் கொடுத்த மகத்துவம், மரியாதை உண்மையிலேயே போற்றி மகிழத்தக்க, ஆராதிக்கத்தக்க ஒன்றாகும். அவர் காலம் ஒரு பொற்காலம். திரையுலகுக்கு அவருடைய சேவை மிக மிக தேவை. இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக மிளிர்ந்து பொலிர்ந்து ஒளி வீசி மாபெரும் வெற்றினை ஈட்டிட வாகை சூடி மலவர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உன்னோடுக்கா வெற்றி விழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த படம் ஒரு வெற்றி விழா மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆடியோ ரிலீஸ் மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக எதிலும் புதுமையை செய்யும் மதிப்புக்குரிய ராமநாதன் சார் அவர்கள் இதிலும் அவரும் புதுமையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படையிலே நான் ராமநாதன் சாருக்கு மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா அவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்டர் டிசிப்ளின். அவர் போன்ற சில உண்மையான சினிமா காதலர்களால் தான் இந்த சினிமா இன்னும் நிலச்சிட்ருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ என்னென்னு காட்டுறதுன்னா அதுதான் ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டி. இங்கே அதை தான் அவர் காமிச்சிருக்கார். இந்த படத்துக்குடைய மார்க்கெட்டிங் வேல்யூ என்ன, அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் டீம், டைரக்டர் சத்யா, சக்தி சரவணன், இவ்வளோ பெரிய காஸ்டிங், சாங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிற சிலது ஒரு ஹிந்தி ஃபில்ம் மாதிரி மேக்கிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் வந்து படம் ப்ரொடியூசராக இருக்கிறது எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவர் தொடர்ந்து நிறையா படங்களை எடுக்கணும். இந்த படங்கள் மாதிரி நிறையா வெற்றி படங்கள் அவர் எடுக்கணும். விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பாடல் எழுதின மூலமாக தான் எனக்கு சாரோட வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா சார் ஒரு சிவரகசியம் அப்படின்னு தொடர் எழுதும்போது அது ஒரு தலைப்பு பாடல் எழுதினேன். அப்போது சேனலில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பை வைத்த சீதா மேடம் அவர்கள் நம்பிக்கையாக சொன்னாங்க, ஆர்கேக்கு நல்லா டைரக்ட் பண்ணாப்புல, அவர் பாடல் மட்டும் எழுத மாட்டார், டைரக்ஷன் நல்லா தெரியும் அப்படின்னு. எதுவுமே கேட்கல ராமநாத் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் சீனிவாசன் சார் அவர்கள் சிஓ, அவர் தான் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஆர்கே ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவார். அப்படிங்கும்போது சார் சரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் டெக்னீஷியன் சைடு அப்படிங்கும்போது நான் தெளிவாக கேட்டேன், எனக்கு சக்தி சரவணன் சார் தான் கேமராமேனாக வேணும். ஸோ அவர் எதுவும் மறுப்பு சொல்ல ஓகே பண்ணிங்க. அப்போது ஆர்டிஸ்ட்லாம் எப்படி, எனக்கு பிரபு சார் தான் வேணும். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது இந்த சவுத்து பேஸ் ஒரு ஜனரஞ்சகமான படம், பிரபு சார் இருந்தால் நல்லாயிருக்கும், பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு ஆரி சார் வேணும். இப்படி ஒவ்வொரு டீமும் வந்து நான் கேட்க எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டாங்க. தென்னவன் சார், ஏன்னா பிரபு சார்லாம் வந்து நைட்டே கால் பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன சீன் அப்படிம்பாங்க. சார் என்ன சார் உங்களுக்கு இல்லை சொல்லுங்கள், நம்ம நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனருக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நாளைக்கு எடுக்கக்கூடிய அந்த படம் என்ன சீன் அப்படின்னு கேட்டுட்டு மறுநாள் காலைல வந்து அதை வந்து எப்படி எடுக்கலாம், நான் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டெடிகேஷன். என்ன அவர்லாம் வந்து கேட்கணும் தேவையே கிடையாது. அதே மாதிரி நான் மிஸ்டர் ஆரியை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். அவருக்குள்ள டேரக்டர் இருக்கார், அவரும் வந்து முழுக்க ஒரு ஈடுபாடோட நல்லா வரணும், நல்லா கொண்டு வரணும். இதில் அனைத்து கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னோடய அசோசியேட் அசிஸ்டன்ட்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே இணைந்து பணியாற்ற ஒரு முழுக்க ஒரு டீம் ஒர்க்கால் உருவாக்கப்பட்ட இந்த படம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. மேலும் இதோட dooba2.com கார்கி அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். பாடல்கள் அனைத்தையும் dooba2.com கேளுங்க. நன்றி, வணக்கம். மியூசிஷியன்ஸ் இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது.
என்னோட சப்போர்ட்டாக இருந்த ராகுல், அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் கனடா. ஸோ இங்கே வந்து அவர் படிச்சுட்டு எனக்கும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இஸ் வெரி வெரி டேலண்டட். இன்னும் கொஞ்ச நாள் அவர் வந்து பெரிய பிளேஸில் இருக்க போகிறாரு. ஸோ இப்போ என்னோட இருக்கார். அண்ட் தென் கேத்கி, ஷீ இஸ் ஃப்ரம் கனடா. அவங்க வந்து இந்த படத்தில் எனக்காக ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து ஆக்சுவலாக அவங்க மாடலிங். அவங்க ஃபில்முக்கு இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஹீரோயினாக வருவாங்க. நான் சும்மா கேட்டேன், கனடாலேருந்து வந்தனால சரி இங்கிலீஷ்லாம் தெரியுமே, சரி எதாவது ரேப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே ட்ரை பண்ணுறேன்னாங்க. அப்புறம் அந்த டான்ஸ், அந்த கல்யாணம் சாங்குக்காக பார்த்தா ஒரு ப்ராப்பர் ரேப்பர் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக லிரிக்ஸ் எழுதி இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணாங்க. அமேசிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க வந்து ரேப்பராக இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க ஃபஸ்ட் டைம். அண்ட் தென் லிரிக் ரைட்டர் சாரதி இஸ் அப்கமிங் லிரிக் ரைட்டர். ரொம்ப அழகான தமிழில் சூப்பராக எழுதுகிறாரு. எனக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து கிறுக்கான ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாடல். அந்த பாடலை பாடினது கௌரி லக்ஷ்மி. அவங்க வந்து இது என்னோட இதில் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க தமிழில். ஃபென்டாஸ்டிக் சிங்கர். எல்லா ஜானரும் வெஸ்டர்ன், கிளாசிக்கல், இந்துஸ்தானி எல்லாமே ரொம்ப அழகாக பாடுறாங்க. அப்புறம் மதன் கார்கி சார், சாரி நாட் சார், மதன் கார்கி. மதன் கார்கி வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாவோடே வருவார். எந்த சாங் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைப்பார். இந்த சாங்கில் வந்து ஒரு கோழி சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு. சிச்சுவேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உடனே எனக்கு ஒரு லிரிக் அனுப்பிச்சார். எனக்கு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஒன்றுமே புரியல. எல்லாமே தமிழ் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், ராவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாவா போட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது புரிஞ்ச அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் சவுண்டிங்காக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கோட ஸ்பெஷலே வந்து மதன் கார்கியோட லிரிக்ஸாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு 2 முக்கிய காரணம். எங்கள் அம்மா, அப்பா, எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு அப்பா. இந்த டோட்டல் டீமுக்கு அபிராமி ராமநாதன் சார், அதுக்கப்புறம் பிரபு சார். இப்போ அப்பா கூட இல்லை, நான் பிரபு சாரை எப்போவுமே கூட நடிக்கும்போது அப்பா அப்பான்னு கூப்பிட்டு படத்துக்காக கூப்பிடணும்னா மனசார கூப்பிட்ற ஒரு விஷயம். ரொம்ப அரவணைச்சு தட்டி கொடுத்து சொல்லிக்கிட்டே போவாங்க, இது இப்படி பண்ணணும், பழைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. நான் இப்போது நெடுஞ்சாலை ஒரு சின்ன பிரேக் அடித்தது. அதுக்கப்புறம் மாயா, அடுத்து எந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அபிராமி ராமநாதன் சார் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் என்னுடைய அப்கமிங் ஸ்டேஜ்லேயே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வந்து என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா என்ன வாங்குற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே சார், நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே, நம்ம பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு சார். சரி ஓகே நீ கிளம்பு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கேட்காமலே அனைத்து டெக்னீஷியனுக்கும் வீடு தேடி காசு வர்றது வந்து ப்ரொடக்ஷன். நம்ம கேட்கவே வேணும். என்ன டேட் சொல்லியிருப்பாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு சார் சொல்லியிருந்தாங்க இதான். இந்த இடத்துக்கு அவங்க நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்று, அவர் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, என்ன மாதிரி கதையாக இருக்கும், ஏதாவது ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருப்பாங்க சரியா, ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி வி சேகர் படம், ஸோ அந்த காலத்து விசி சார் படம் மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு யங்ஸ்டரை மையப்படுத்தி இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் மேட்டரை எடுத்து வச்சு அது இவ்வளோ கமர்ஷியலாக ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. கதை கேட்டு முடித்தோடனே நான் சொன்னேன் வந்து சார்கிட்ட மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ ஜனரஞ்சகமான ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் 2 மேட்டரை வேறு அடுத்த கதைக்கு ஒரு லைன் சொன்னாங்க. கேட்டோன்னே எனக்கு அப்போ ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சினிமாவில் இருக்க அப்புறம் அப்டேட்டாக இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும். இந்த படத்தில் ஹியூமர் படம் நான் எப்படி நடிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. நடிச்சாலே ஆக்ஷன் பண்ணோம், அது மாதிரி ஒரு செட்டில் பெர்ஃபார்மன்ஸு. மேக்ஸிமம் பிரபு சார் அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ணியிருக்கேன், வெரி சிம்பிள். ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவரை அப்படியே காப்பி அடித்து கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். சினி உலகம், எனி டைம் சினிமா.